இங்கே ஹீரோயினோட புருஷன் இறந்ததுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் போய் பாத்திரம்லாம் கழுவிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தன்னோட பொண்ணை ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவள் பொண்ணு 10வது படிக்கிறா. ஆனால் அவள் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்கா. அவங்க ஏரியாவில் தண்ணி பிரச்சனைக்கு ஒரு ஆஃபீஸர் வந்து சரி பண்ணிட்டு போகிறாங்க. அந்த லேடி ஆஃபீஸரை பார்த்து நீ இவங்கள மாதிரி வரணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கண்டுக்காமலே போயிடுறா. இன்னொரு பெரியவர் வீட்டில் வேலை செய்கிறா. அவர்கிட்ட போய் என் பொண்ணு ஒழுங்காக படிக்க மாட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அவர் என்னன்னு கேட்கும் போது மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா தான் படிக்கிறா, மேக்ஸில் மட்டும்தான் மார்க் கம்மியாக எடுக்கிறான்னு ஒன்று அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு அபேக்கஸ் சென்டர் தெரியும், நான் அங்கே சேர்த்து விட்றேன்னு ஒன்று இவளும் அங்கே போய் பார்க்குறா. நிறையா ஃபீஸ் சொல்கிறாங்க, அதையும் மீறி கம்மி பண்ணுங்கன்னு சொல்லும் போது உங்கள் பொண்ணு 50 மார்க் எடுக்கட்டும் மேக்ஸில், அப்போ நான் கம்மி பண்ணுறேன்னு இந்த பொண்ணு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வந்துடுறா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நீ பெரிய ஆளாகி என்ன ஆக போகிறேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வேலைக்காரின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா டாக்டர் பொண்ணு டாக்டராவா, நான் வேலைக்காரி பொண்ணு தானேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பெரியவர்கிட்ட போய் ஹீரோயின் சொல்கிறா நான் படிச்சிருந்தேன் என் பொண்ணு என்ன மதிச்சிருப்பா, நானும் அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பேன்னு சொல்லும் போது அதுக்கு இவர் சொல்கிறாரு நான் உன்னை படிக்க வச்சா நீ படிப்பேன்னு கேட்டவனா ஷாக் ஆகுறா. இவரும் ஹீரோயினை கூட்டு போய் அவங்க பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூலில் 10th இந்த பொண்ணுக்கு அட்மிஷனை போட்டு கூட்டு வந்துடுறாரு. ஹீரோயினோட பொண்ணு தான் ஸ்கூலுக்கு வராதமான்னு சொல்லி அழுகிறானா. இவளும் தான் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு ஸ்கூலுக்கு போனால் தான் தெரியும்னு சொல்லி யூனிஃபார்ம் மாட்டு போய் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் நிற்கிறா.